Hello everyone, great day to all. Welcome to Little Bits Kanaga 22 channel. இன்னைக்கு அம்மா பற்றின ஒரு ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு நினைப்பு நம்ம தான் இந்த ஊர்லேயே பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. மச்சி, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டா ரியல், இந்த ஊரில் நாம் தாண்டா மாசு அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் பேசிகிட்டே இருப்பாங்க. எதுவானாலும் ஃப்ரெண்ட்ஸ் தாண்டா ஃபஸ்ட்டு. வீட்டில் யாரும் இதை புரிஞ்சுக்க மாட்டாங்கடா. நம்ம எப்போவும் ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு இருக்கணும்டா அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு டீ கடையில் உட்காந்து அந்த பேச்சை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க அம்மா கிட்டேருந்து கால் வந்துச்சு ஒரு பையனுக்கு. ஆனால் அவங்க அம்மா காலை அவன் அட்டன் பண்ணலை. என்ன சொன்னான் தெரியுமா? எதுவானாலும் ஃப்ரெண்ட்ஸ் தாண்டா ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம இந்த கால் அட்டன் பண்ணனா கடைக்கு போறியா, டியூஷன் போனியா, இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணிகிட்ருக்கியா, இதே கேள்வி தாண்டா எப்போ பார்த்தாலும் கேட்பாங்க. அதனால் எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு பேசிகிட்டே இருந்த கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு பசி வந்துருச்சு. பசி வந்ததும் பாவம் பையனுக்கு அம்மா ஞாபகம் வந்துருச்சு. சரிடா, எனக்கு பசிக்குது, அம்மா இன்னைக்கு வீட்டில் நல்லா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க, நான் போய் சாப்பிட போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அவன் கிளம்பிட்டான். வேகமாக நடந்து போய்கிட்டு இருந்தான். ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு விளையாண்டுட்டு இருந்ததில் நேரம் போனதே தெரியல அவனுக்கு. வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க அம்மா கையில் ஒரு பெரிய கட்டு. அதோட பசியோடு வந்த பையனுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. அதை பார்த்ததும் அவன் மனசில் நெருப்பள்ளி போட்ட மாதிரி ஒரு சோகம். அம்மா, என்னம்மா இது, எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, அப்பா, நான் தண்ணி எடுக்க போகும்போது வலிக்கு விழுந்துட்டேன்ப்பா, கையில் பயங்கர அடிபட்டுருச்சு, அதனால தான் உனக்கு கால் பண்ணேன், நீ அட்டன் பண்ணலை, அதனால் நானே பக்கத்து வீட்டு ஆண்டியை கூட்டிகிட்டு போய் கையில் கட்டு போட்டுட்டு வந்தேன்ப்பா, நீ வந்த உடனே பசியாக இருப்பியே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சாப்பாடு அதே கையோடு ரெடி பண்ணிட்டேன்ப்பா. அதை கேட்டவுடனே அவங்க மகனுக்கு ரொம்ப வருத்தமாகி போச்சான். ஐயோ, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட, அம்மா சாரிம்மா, நீங்கள் கால் பண்ணும்போது நான் சும்மா தான் ஃப்ரெண்ட்ஸோடு பேசிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தேன், நீங்கள் எப்போவும் போல் நீ ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா, வீட்டுக்கு சீக்கிரம் வாடான்னு சொல்லி கூப்பிட்றதுக்கு தான் கால் பண்ணுறீங்கன்னு நான் நினச்சிக்கிட்டேம்மா, அதனால தான் உங்கள் காலை நான் அட்டன் பண்ணாமல் அப்படியே விளையாண்டுட்டே இருந்துட்டேன், சாரிம்மா, இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேம்மா அப்படின்னு மனசார அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டான். அவங்க அம்மாவும் அவனோட தவறை மன்னிச்சு அவனுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. நம்மளோட பொண்ணான நேரத்தை வெளியே இருக்கவங்களுக்கு வேஸ்ட்டாக செலவு பண்ணுறதுக்கு பதிலாக நமக்கு உண்மையாக இருக்கிறவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணாங்க. நேரம் மாறும், நண்பர்கள் மாறலாம், ஆனால் குடும்பம் எப்பவும் நம்ம கூட தான். ஃப்ரெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் தான்ப்பா, ஆனால் ஃபேமிலி பெர்மனெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணாங்க. அதை கேட்ட அவங்க மகனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, அம்மா, என்னை மன்னிச்சதுக்கு ரொம்ப நன்றி, இனிமேல் நான் தேவையில்லாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேம்மா, உங்களோட அட்வைஸ் படி நான் நடந்துக்கிறேன், என்னோட பொண்ணான நேரத்தை இனிமேல் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு அவன் ப்ராமிஸ் பண்ணுறான். அப்புறம் 2 பேரும் ஹாப்பி ஆயிடுறாங்க. ஓகே, தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.